மாங்காச்சாறு சேலஞ்ச். கட்டு சிங்கியோட சம்மர் ஹாலிடேஸ் நடந்துட்டு இருந்தது. ரெண்டு பேரும் ஹாலிடேஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றாங்க. அம்மா அவங்களுக்காக தினமும் ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்குவாங்க. இன்னைக்கு அவங்களுக்காக அம்மா ஜில்லுன்னு மாங்காச்சாறு எடுத்து வச்சிருப்பாங்க. கட்டு சிங்கி, சீக்கிரமா உங்களோட லஞ்ச ஃபினிஷ் பண்ணுங்க, ஏன்னா லஞ்சுக்கு அப்புறமா உங்களுக்கு கொடுக்க போற மாங்காச்சாறு. அம்மா சொன்னதை கேட்டு கட்டு மற்றும் சிங்கி சீக்கிரமா அவங்களோட லஞ்ச ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. மம்மி, நான் என்னோட லஞ்ச முடிச்சிட்டேன். நான் கூட அம்மா. சரி, 2 நிமிஷம் இருங்க, நான் உடனே வரேன். அம்மா ஒரு பெரிய ட்ரேல மேங்கோ சார வச்சு கொண்டு வராங்க. ஒன்னு கட்டுக்கு, இன்னொன்னு சிங்கிக்கு, ஒன்னு அப்பாக்காக, இன்னொன்னு அம்மாக்காக. அப்புறம் பசங்களுக்கு அதை பார்த்த உடனே ரொம்பவே வாயூர ஆரம்பிக்குது. அப்புறம் 2 பேரும் அதை எடுத்து சாப்பிட போறாங்க. அப்ப அவங்க அப்பா அவங்கள தடுக்கிறாரு. பசங்களா, என்ன ஆச்சுப்பா? கட்டு ஜிங்கி, உங்களுக்கு தெரியுமா ஃப்ரீசர்ல இன்னொரு ஜக்ல மேங்கோ ஜூஸ் இருக்கு தெரியுமா? இன்னொரு போலா? ஆமா, அந்த ஜக்ல இருக்கிற ஜூஸ உங்கள யாராவது ஒருத்தருக்கு நான் கொடுப்பேன். யாருக்கு? நான் ஆம்ரஸ் சேலஞ்ச் வைக்க போறேன். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது. மாங்காச்சாறு சேலஞ்சா? அது என்னப்பா? நான் சொல்றேன். ஆம்ரஸ் சேலஞ்ச்னா அதுல 3 கேம்ஸ் இருக்கும், சரியா? அதுல யார் அதிகமான கேம்ல ஜெயிக்கிறீங்களோ ஃப்ரீசர்ல இருக்கிற மாம்பழ ஜூஸ் உங்களுக்கு நான் கொடுக்கறேன். நீங்க 2 பேரும் அதுக்கு தயாரா? நான் ரெடியா இருக்கேன். நான் கூட. அப்பா, அம்மா, கட்டு, சிங்கி எல்லாருமே அவங்க பார்க்குக்கு வராங்க. அப்புறம் அந்த பார்க்ல ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க 2 போல்ஸ் அவங்க வைக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த போட்டியில இதுதான் முதல் கேம். இதில் நீங்க 2 பேரும் மாம்பழ ஜூஸை எடுத்துக்கணும். நீங்க கையை யூஸ் பண்ணாம அதை குடிச்சாகணும். ரெடி, ஸ்டெடி, கோ. அப்புறம் 2 பேருமே அவங்க கைய வைக்காமலே அந்த மாங்காச்சார சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வேகமா மாங்காச்சார முடிக்கணும்னு சொல்லி கட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் சிங்கி மட்டும் ரொம்ப மெதுவா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ கட்டுக்கு பார்த்து தோணுது, நம்ம தாண்டா ஜெயிப்போம் அப்படின்னு. கொஞ்ச நேரத்திலேயே கட்டுவோட அந்த மாங்காச்சாறு கம்ப்ளீட் ஆயிடுது. அப்பா, நான் ஜெயிச்சிட்டேன். நீ என்ன பண்ணிருக்க? உன் முகத்துல இருக்கல மாம்பழ ஜூஸ், அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அப்பா சொன்னது கேட்டதும் கட்டுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அப்பா, என் மூஞ்சி பூரா ஒட்டிட்டு இருக்குப்பா. இப்ப வாயில கைய வைக்காம நான் எப்படிப்பா சாப்பிட முடியும்? அதுக்கப்புறம் அவனோட நாக்காலே அவன் வாயில ஒட்டி இருக்க அந்த மாங்காச்சார சாப்பிட ட்ரை பண்றான். ஆனா அந்த குட்டி நாக்கு ரொம்ப தூரம் போக முடியல. அதுக்கப்புறம் அப்பா அம்மா அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிங்கியோட பவுல் கொஞ்சம் கொஞ்சமா காலியாக ஆரம்பிக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்திலே அவளோட பவுல் ஃபுல்லா காலி ஆயிடுது. அப்பா, என்னோட மாங்காச்சாறு ஃபினிஷ் ஆயிடுச்சு. சபாஸ் சிங்கி செல்லம், இந்த போட்டியோட முதல் கேம்ல நீ தான் ஜெயிச்சிருக்க. அதுக்கப்புறம் அப்பா அவங்க 2 பேரோட தலை மேல அந்த மாங்காச்சாரோட போல்ஸ வைக்கிறாரு. அவங்க 2 பேரும் ஃபினிஷ் லைனை ரீச் பண்ணணும். அத ரீச் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ஹர்டல்ஸ் இருக்கும். இந்த வாட்டி நான் வேகமா போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டு மற்றும் சிங்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போகும்போது சடனா ஒரு டயர் வருது, சில தடவை கார்ட்போர்ட் பாக்ஸ் வருது. அது எல்லாமே தப்பிச்சு 2 பேருமே நடந்து போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சிங்கி கட்டுவோட முன்னாடி போயிடுறா. இந்த சிங்கி என்னை விட ரொம்ப முன்னாடி போயிட்டாலே, இப்ப என்ன பண்றது? கொஞ்ச நேரத்திலே அவ முன்னாடி போற நேரத்துல அங்க இருக்க ஸ்கிப்பிங் ரோப், அதுல காலு அவளுக்கு தடிக்கிடுது. சடனா பேலன்ஸ் ஸ்லிப் ஆகுது. அப்ப அவ ரொம்பவே கஷ்டப்படுறா. ஆனா சிங்கி ரொம்பவே தெளிவா பேலன்ஸ் பண்ணி அப்படி நின்னுடுறா. ஆனா முன்னாடி போயிடுறாரு கட்டு. ஏன்னா அவ பேலன்ஸ் பண்ற நேரத்துல டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓ நோ, இந்த கட்டு என்ன விட ரொம்ப முன்னாடி போயிட்டானே. கட்டு விட முன்னாடி போகணும்னு சொல்லி அவ ஃபினிஷிங் லைன் கிட்ட போகணும்னு சீக்கிரமா ஓட ஆரம்பிக்கிறா. கட்டு ஃபினிஷிங் லைனுக்கு கிட்ட போக போக இன்னொரு பக்கம் சிங்கி அவளோட ஸ்பீட ஜாஸ்தி பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அங்கே இருந்த ஒரு போல போய் அவ இடிச்சுக்கிறா. அப்புறம் அவளோட பேலன்ஸ் மிஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த போல் கூட கீழே விழுந்துடுது. இன்னொரு பக்கம் கட்டு ஃபினிஷிங் லைனை போய் ரீச் பண்ணிடுறான். நான் ரீச் ஆயிட்டேன். கட்டு ஜிங்கி, நீங்க 2 பேரும் ஒவ்வொரு கேம்ல ஜெயிச்சிருக்கீங்க. 3வது கேம்ல யார் ஜெயிக்கிறீங்களோ இந்த போட்டியோட வின்னர் அவங்க தான். இந்த பக்கம் பாருங்க, ஒரு டேபிள் இருக்கு. அந்த பக்கமும் இருக்கு பாருங்க. அந்த டேபிள்ல 2 பவுல்ஸ் வச்சிருக்கு. இன்னொரு டேபிள்லயும் கூட.
ஒரு டேபிள்ல இருக்கிறது மாம்பழ ஜூஸ், அப்புறம் இன்னொரு டேபிள்ல இருக்கிறதுல எதுவும் இல்ல. அப்ப இப்ப என்ன பண்ணணும் அப்பா? நீங்க 2 பேரும் ஒரு ஸ்பூன் எடுத்து மாம்பழ ஜூஸை எடுக்கணும். அப்புறம் எம்டிஆர் இருக்கிற பவுல்ல கொண்டு போய் ஊத்தணும். யார் மாம்பழ ஜூஸை எடுத்துட்டு போய் எம்டிஆர் இருக்கிற பவுல்ல நிரப்புறீங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். இந்தாங்க பசங்களா, உங்க 2 பேருக்கும் ஸ்பூன்ஸ். கட்டு மற்றும் சிங்கி அவங்களோட ஸ்பூன்ஸ்ல அந்த மேங்கோ சாறை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெதுவா இன்னொரு டேபிள் இருக்கிற பக்கம் நடந்து போறாங்க. 2 பேரோட கவனமும் அந்த ஸ்பூன் மேல இருக்கும். அதுக்கப்புறம் மாங்காய் சாறு கீழே கொட்டக்கூடாது அப்படின்னு அவங்க மெதுவா நடந்து போறாங்க. கொஞ்சம் தப்பு நடந்தாலும் அவங்க தோத்துடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த கேம் தான் எல்லா கேமை விட கஷ்டமா இருக்கு. இது கேமை விட ரொம்ப டென்ஷனா தான் இருக்கு. கொஞ்ச நேரத்திலே கட்டு மற்றும் சிங்கி இன்னொரு பக்கம் இருக்கிற டேபிளுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட பவுல்ல அவங்க அந்த மாங்காய் சாறை போடுறாங்க. கம் ஆன் கட்டு சிங்கி, செம்மையா பண்றீங்க. சடனா அவங்க 2 பேரும் பார்த்தா ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு ஸ்பூனா மாங்காய் சாறை கொண்டு போய் இன்னொரு பவுல்ல போட்டு நாம இன்னொரு பவுல்ல நிரப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய ரவுண்ட்ஸ் அவங்க ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு அடிக்கிறாங்க. ஒரு வாட்டி சிங்கி முன்னாடி போயிடுறான், ஒரு தடவை கட்டு. 2 பேருக்கும் நடுவுல ஸ்ட்ராங் காம்படிஷன் இருக்கும். யாரு ஜெயிப்பாங்க யாரு தோப்பாங்க அத சொல்லவே யாராலயும் முடியல. அவங்க எல்லாமே சரியா நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா சடனா ஒரு கார்டனர் அங்க வந்து அங்க வாட்டரிங் சிஸ்டம் ஓபன் பண்றாரு. கொஞ்சம் தண்ணி அப்ப கட்டுவோட கால் முன்னாடி வந்துடுது. அவன் பார்க்காம தண்ணில கால் வச்சு ஸ்லிப் ஆயிடுது. எவ்வளவோ ட்ரை பண்றான், முடியாது. அவன் பாவம் கீழே விழுந்துடுறான். சிங்கி மட்டும் டென்ஷனே இல்லாம அவளோட கோல் நோக்கி போய்கிட்டு இருப்பா. இந்த கேம் நான் தான் ஜெயிக்க போறேன். சிங்கி அவளோட போல நோக்கி போய்கிட்டு இருப்பா. சிங்கி முன்னாடி ஒரு எலி வருது. அந்த எலி அவளை நோக்கி ரொம்ப வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கும். அத பார்த்து அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவ இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஓட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் கடைசியா அவ போய் அங்க இருந்த தண்ணில தெரியாம காலை வச்சு ஸ்லிப் ஆயிடுறா. கட்டு மாதிரியே அவ கூட அவ முன்னாடியே போய் கீழே விழுந்துடுறா. இப்பதான்டா செம்மையா இருக்கு. கட்டு மற்றும் சிங்கி ரொம்ப சோகமா டைனிங் டேபிள் மேல உட்கார்ந்திருப்பாங்க. பசங்களா, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஒரு கேம்ல ஜிங்கி ஜெயிச்சிருக்கா, இன்னொரு கேம்ல கட்டு ஜெயிச்சிருக்கான். 3வது கேம் டைல முடிஞ்சிருச்சு. அதனால கட்டு வின்னர்னு சொல்ல முடியாது, ஜிங்கி வின்னர்னு சொல்ல முடியாது. அப்பா, அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்க மேங்கோ சாரோட போல் யாருக்கு? அப்பா, அத நீங்க எனக்கு கொடுப்பீங்களா? இப்ப சர்ப்ரைஸ் என்னன்னா பசங்களா, ஃப்ரீசர்ல ஒரு ஜக்ல மட்டும் மாம்பழ ஜூஸ் இல்ல, 2 ஜக்ல இருக்கு. நீங்க 2 பேரும் ஒவ்வொன்னும் எடுத்துக்கோங்க. இப்படி 2 பேருமே அவங்களோட போல எடுத்துக்கிட்டு மேங்கோ சாரை என்ஜாய் பண்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.